கைஸ் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஜூன் மந்த்துக்கான சாரி 10, 11, 12 3 ஸ்டாண்டர்டுக்குமே ஜூன் மந்த்துக்கான மந்த்லி எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? சோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ இததான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 12க்கான தமிழ் கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கான ஆன்சர் கீயை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 1 மார்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 1 மார்க் ஃபர்ஸ்ட் ஒன் மயிலை சீனி வெங்கடசாமி இது வந்து பாத்தீங்கன்னா அச்சுரை தும்பி. உம், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து பாத்தீங்கன்னா நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தண்டி அலங்காரம் டேஸ் இலக்கண நூலை தலைவி எழுதப்பட்டது வந்து காவிய தர்ஷனம். சாதா சர்க்குணம் முறையை கேட்டு தேர்ச்சி பெற்ற ஆவணத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவமும் கிறிஸ்துவமும் தமிழும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவும் ஈயும் கரெக்ட். அடுத்து செம்பருந்தி சிவந்த செம்பருதி செம்மை கூட்டல் பருத்தின்னு புரியும். ஸோ பண்பு தொகை. சிவந்து லாஸ்டா ஊ வர்றதுனால வினையெச்சம். அடுத்து மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இதுல இருக்கக்கூடிய பிழையான தொடர் வந்து பாத்தீங்கன்னா கலையில் பூத்த மல்லிகை காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அதுதான். கோமார் வந்து பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லுவாங்க. 10th ஒன் வந்து பாத்தீங்கன்னா நக்கீரன் நெடுநர் வாடை நூலின் ஆசிரியர் நக்கீரன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் ஈஸியா தான் இருந்துச்சு. இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. பாருங்க அப்படியே உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸுமே இதுல இருக்கும். மனப்பாட பாடலும் திருக்குறளும் மட்டும் நம்ம இதுல கொடுத்துருக்க மாட்டோம். மனப்பாட பாடல் திருக்குறள் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதை நீங்க ஈஸியா எழுதிக்கலாம் அப்படிங்கறதுனால நான் அதை மட்டும் உங்களுக்கு கொடுக்க கிடையாது. மற்றபடி எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சருமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சோ இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும். ஓகேங்களா? சோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. இப்ப மந்த்லிக்கு மட்டும் இல்லைங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வேற சீக்கிரமா வரப்போகுது. ஆகஸ்ட்லயே வந்துரும் இல்லையா? அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். சோ அந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் தனியா. அந்த கொஸ்டின் பேங்க் அதோட அந்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.